காணறிய பெருங்காட்சியனது ஆத்மகாமனாகிய குருவேணியனில் பாதம் தானறிய ஜனகாதி ஒய் சுல்கர்ணன் தக்கவர்கள் புடை சூழ்ந்து போற்ற நாளும் வானறிய உலகமெல்லாம் மாடி நின்ற வள்ளலிடப் அடிக்கமலம் வாழ்வென் நெஞ்சாய் தானறியும் குருகுலச் சீர் சிறப்பும் ஓங்க தானறியும் குருகுலச் சீர் சிறப்பும் ஓங்க தருமொருவல் அவன் இறைவல் அவனாம் காப்பேயே. கலியுக அவதார மூர்த்தியாகிய நம் தெய்வம் அவர்களால் மட்டுமே அளக்கப்படும் தேக முத்தி பற்றி மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். தெய்வம் எந்தெந்த வழியிலெல்லாம் நாம இந்த மெய்யில நிக்கிறதுக்கு அவங்க நமக்கு இறக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல கடைசிதான் வர்றது, இது வரைக்கும் வந்த மார்க்கங்கள்லாம் எல்லா பெரியோர்களும் வந்தாங்க. உடல் பொருள் ஆவிய மூணுத்தையும் தத்தம் பண்ணி உயிரை காவு கொடுத்து அவங்க ஆசான் ஒரு குறி காட்ட, அந்த குறியில உயிர் போனாலும் சரியேன்னு நின்று தவம் பண்ணி யமபடரை தாண்டி அவங்க பரமபதம் அடைஞ்சாங்க. ஆனா அது பரமபதம் தான். அது என்ன பதம் அப்படின்னாக்கா ஜீவன் முக்தி. அதோடு சரி, ஜீவன் முக்திக்கு அப்புறம் இல்ல. ஆனா நம்ம அந்த ஜீவன் முக்தியோட லட்சணம் என்னன்னா, இந்த ஜீவனானது எமன் கைப்படாது, அது அந்த கூட்டிலேயே தங்கிடுது. ஆனா அதை கொண்டு போய் நீங்க அடக்கம் பண்ணீங்கன்னாக்கா, மண்மறைவு பண்ணீங்கன்னா அது இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். ஆனா அந்த பூமியில, அது இருக்கக்கூடிய பூமியில ஒரு பிரளயம் வருது, ஒரு பூகம்பம் வருது அப்படின்னா அந்த தேகமானது அழிஞ்சு போகும், உயிர் தப்பிடும். உயிர் அது எந்த பிரளயத்துக்கு அது கையில மாட்டாது. ஆனா அந்த தேகம் போயிடும். அதனால முன்வந்த பெரியோர்கள் எல்லாம் என்ன தெய்வத்துக்கிட்ட வேண்டாங்கன்னா, நாங்க இவ்வளவு பாடுபட்டோமே தெய்வமே, பாடுபட்டு உயிரை காவு கொடுத்து ஜீவன் முக்தி பெற்றோமே, ஆனா கடைசி வரைக்கும் நிலைக்கலையே. ஏன்னா பூமியில இந்த மனுஷன் செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தினால பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த பூமியானது சிதையுது. அப்படி சிதையும் போது அந்த சிதைவானது பிசிக்கலா இருக்கிறதுனால அந்த தூலத்தையும் தாக்கும். அதுக்காக என்ன சொல்றாங்க, அவங்க வேண்டாங்க, எங்களுக்கு தேக முக்தி நீங்க தான் கொடுக்கணும், எங்களால சம்பாதிக்க முடியாது, ஜீவன் முக்தி சம்பாதிக்கிறதுக்கே நாங்க உங்களை புடி எங்களை புடின்னு நாங்க பட்டு இந்த பாடுபட்டு இருக்கோம் தெய்வமே, அதனால தேக முக்தியை நீங்க தான் கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்கள பலகாலம் வேண்டதுனால, அந்த தவநிலையில நின்று அவங்கள வேண்டதுனால தெய்வம் திருவுளம் இறங்கி அவங்க திருமேனி தாங்கி இந்த ஜீவன் முக்தியோடு கூடிய அந்த தேக முக்தியை நமக்கு அளக்குறாங்க, ஒரு பாடும் இல்லாத. அதுதான் இப்ப இருக்கிற நிலவரம். அப்போ அந்த முன்வந்த பெரியோர்கள் பெற்ற அந்த மெய்க்கும் இந்த மெய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிறவாயி நிமரவாததும் பெரு பெற்ற பணக்காரடி, பிறவாயி நிமரவாததும் பெரு பெற்ற பணக்காரடி. எப்படி அவங்க குருவாயூருவாய் வந்திட்டாரே, நம்ம கூண்டில் அடைத்து ஆடியுங்கடி. அப்ப முன் வந்தது பிறவாதது இரவாதது, அதுக்கப்புறம் அந்த தூலம் போயிடுச்சு அங்க அப்படின்னா அந்த உயிரானது திருப்பி இன்னொரு தூலம் எடுக்குனாக்க மறந்து போயிடுவேன். புசுண்ட பகவான் அந்த திரிகாலம் கண்டவங்க, வசந்த ரிஷி புசுண்ட பகவான் தெய்வம் அவங்களுக்கு அடைக்கலம், அது அடைமொழி கொடுக்கறாங்க. அவங்க இந்த 2 லட்சம் கிரந்தத்தை ஏறக்குறைய 5 முறை தூலந்தாங்கி எழுதியிருக்காங்க, ஒரே முறை எழுதினது அல்ல. அப்போ அந்த வந்த உடனே ஒரு தடவை வராங்க, போய் அடங்கிக்கிறாங்க, இந்த சட்டையை மாத்திட்டு போய் அடங்கிக்கிறாங்க. திருப்பி அந்த உயிரானது இன்னொரு தூலம் எடுக்குது, அது போய் இன்னொருத்தங்களை சேரணும், ஒரு பெரியவர்களை அண்டி அவங்க மூலமா பெற்று தவத்துல ஏறி எங்க விட்டாங்களோ அங்கிருந்து தொடரணும். ஆனா அந்த பாடு அத்தனையும் பட்டது எதுக்கு அப்படின்னா, தெய்வத்துக்கு அவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரே காரணம். நமக்கு இல்லவே இல்லை. நேற்று நம்ம பேசின மாதிரி எந்த தீர்க்க தரிசனமோ நமக்கு இல்ல, எந்த நூலும் நமக்கு இல்ல. ஏன்னா அதனால நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை.
தெய்வத்துக்கு அவங்களுக்கு அவங்க கையாளக்கூடிய ஒரு ஆயுதமா அது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்க இறக்கி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம தெய்வம் கொண்டு வந்தது புது மார்க்கம், புது செயல். இதை நாம நினைவுல ரொம்ப பதிச்சுக்கணும். அக்கா யாரும் நேற்று சொன்னாங்க, மாணிக்கவாசக பெருமான் பெற்ற பதவி, அப்புறம் அப்பர் பெருமான் பெற்றது, முருகப்பெருமான் பெற்றதெல்லாம் நம்ம தெய்வம் கொடுக்குறாங்க. ஆனா இல்ல இல்ல இல்ல, அதுக்கும் மேல அது இல்ல, நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. தெய்வமா சொல்றாங்க இது வைரம் காட்டினாலும் ஒண்ணுதான், கல்ல காட்டினாலும் ஒண்ணுதான். நமக்கு அந்த வைரத்தினோட அந்த தன்மை தெரிஞ்சவங்க, வைரத்தினோட அந்த ஒரு அதாவது அதனோட குணாதிசயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனோட மாத்து தெரியும். நமக்கு தெரியாது. நம்மகிட்ட ஒரு வைரம் கொடுத்து வச்சிருக்காங்க, இது வைரம்டா ஜாக்கிரதைன்னாங்க, அதோட நிறுத்திக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இது வைரம் நம்ம தெய்வம் கொடுத்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே தவிர்த்து அதை அளவு பார்க்கக்கூடிய அளவுகோல் நம்ம கிட்ட இல்ல. ஞான முத்திரை ஐயரின் நண்பரே, ஞான முத்திரை ஐயரின் அன்பரே, ஞான போத சிவத்தில் உறைந்தவர். ஞான முத்திரை ஐயரின் அன்பர் நாமெல்லாம். அவங்க முத்திரையானது அவங்க கிட்டதான் இருக்கு. ஓதி முத்திரித்து எங்கள் கை தந்துன்னு இப்ப படிச்சோம். முத்திரை அவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா அந்த முத்திரையை பெற்றக்கூடிய அன்பர்கள் நாமெல்லாம். அப்போ ஞான முத்திரை ஐயரின் அன்பரே, ஞான போத சிவத்தில் உறைந்தவர். அதுல உரைய வச்சுட்டாங்க. ஒரு இது எடுத்து, ஒரு கோழி இருக்குது, இல்ல ஒரு காக்கா இருக்கு, ஒரு பறவை இருக்கு, அதுக்கு குளிக்க தெரியல. நம்ம அது சென்ட் கிண்ட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு நறுமணமான ஒரு சுகந்த நீர் இருக்கு, அதுல போட்டு போட்டு முக்கி 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 தெய்வம் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய எடுத்த உடனே அதுல வாசனை இருக்குது, இது சிலிப்பி விட்டுட்டு திருப்பி உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த அந்த சிவத்துல உரையறதுக்கு நம்மளுக்கு அவங்க தெய்வம் அவங்களே பண்றாங்க. நாம போய் உரைய முடியாது, அவங்க உரைய வைக்கிறாங்க. அப்படி உறைஞ்சாலும் ஞானமுத்திரை ஐயரின் அன்பராக இருந்தாலும் என்னவான்னா, ஈன தன்மனங்கொண்டு இழப்பரே, ஈன தன்மனம் கொண்டு இழப்பரே, அவர் நான்முக நேனும் நாட்டும் நரகமே. இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த ஈன மனம், அந்த பசுந்தரை கிழியாத இப்படி அப்படின்னு பாக்குது பாருங்க, அந்த ஈன மனம் கொண்டு இதை இழந்துருவாங்களாம். அவரு மால்பட்டம் பெற்றிருந்தாலும் பிரம்மபட்டம் பெற்றிருந்தாலும் பிரம்மாவே ஆனாலும் அவருக்கு நரகம் தான் நாட்டுமா. தெய்வம் சங்கம் சங்கமா நமக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு நிறைய இறக்கி வச்சிருக்காங்க. ஆனா இதுவும் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆபத்து இருக்குன்னு நாம தெரிஞ்சு புழங்கணும். அதுக்காக இது பயமுறுத்துறதுக்காக இல்ல. ஒரு புள்ள நம்ம புள்ள போகுது, இந்த கிராஸ் பண்ணி போகுது, அடே அங்க கிணறு இருக்கடா பாத்து அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஏன்? நம்ம புள்ள தப்பிக்கணும், அதுக்கு பயமுறுத்துறதுக்கு இல்ல, நாம புள்ள தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு காட்டுறாங்க. அது மாதிரி இந்த ஈனம் தன்மனம், அதாவது தன்னறிவுல சாராதே உஜார் மணிக்கு தெரியும். அந்த 74 எண்டு 75 பிகினிங் அந்த வாக்குல பாத்தீங்கன்னா தெய்வம் பேச்சை நிறுத்திட்டாங்க. ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா அப்படியே மணிக்கணக்கில் அங்க தவத்துல இருந்துருவாங்களே தவிர்த்து பேச்சை குறைச்சிட்டாங்க, ரொம்ப குறைச்சிட்டாங்க. அந்த நழி பேச்சும் குறைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. அப்ப திடீர்னு தவத்துல இருந்து திரும்பி தன்னறிவுல சாராத உஜார், தீர்க்க தரிசனம் உன்னோட உயிர் உஜார், இது 2 சொல்லிட்டு திருப்பி தவத்துல இறங்கிடுவாங்க. இது 2 தான் திருப்பி 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 சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பாக்குறாங்க தன்னோட அறிவுல சார்ந்து தன் மக்களானது அப்படி திரும்பறதுக்கு ஒரு கோடு அவங்களுக்கு தெரியுது, அதை உஜார்படுத்துறாங்க. அப்ப அந்த தன்னறிவுல சாராத தெய்வம் அவங்க நமக்கு எடுத்து வச்ச அந்த பேரறிவுல, இதுதான் அது. அந்த பேரறிவுல நம்ம அதோட ஒட்டி இழஞ்சி 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 போயிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த ஈன அறிவானது, இந்த வெறியானது மாறி அந்த அவங்களோட அந்த அறிவு பிரகாசமானது ஒளிரும். இது சத்தியமேன சத்தியம். சரி, இப்ப தெய்வம் நமக்கு என்ன இறக்கி வச்சாங்கன்றது நம்ம பார்த்துட்டோம், ஓரளவுக்கு முக்கியமானது. நாம எப்படி அதுக்கு நடந்துக்கிறோம்? அவங்க நமக்கு செய்யறாங்க. இப்ப அண்ணா நாங்க இப்ப இங்க வரோம், நாங்க அங்கிருந்து வரும்போது அவங்க எங்களுக்கு பசி ஆத்துறாங்க. இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம மாத்து உதவி செய்யறோம்.
அது மாதிரி தெய்வம் நமக்கு இது இறங்கும் போது, இறக்கி வைக்கும் போது நாம என்ன அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கணும். மெய்ப்பாதையில் நடக்கும் சாதகனுக்கு இறையச்சம் அவசியம் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இறை அச்சத்தின் காரணமாக அழுதவர் கறந்த பால் திரும்ப போய் மடியில் சேராத வரை நரகம் புகமாட்டார். இது நாயகத்தோட தீர்ப்பு, நபிகள் நாயகத்தோட தீர்ப்பு. இறை அச்சத்தின் காரணமாக அழுதவர் கறந்த பால் திரும்ப போய் மடியில் சேராத வரை நரகம் புகமாட்டார். கறந்த பால் எங்கன்னா திருப்பி மடியில போகுமா? போவாது. அது கொஞ்சம் கூட சான்ஸ் கிடையாது. ஒரு சின்ன ஒரு அணு அளவு கூட சான்ஸ் கிடையாது. அப்ப நீ இறை அச்சத்தின் காரணமாக அவங்க கிட்ட பயந்து நாம அவங்க கிட்ட வேண்டி தொழுது நின்னோம்னா உனக்கு நரகம் என்றதே கிடையாதுங்கிற. நீ வேற ஒரு ஞானம் பெற வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம். தெய்வம் சொன்ன மாதிரி அதுக்கு சிம்பிளா இது இப்படி சொன்னாலாம் நமக்கு ரொம்ப விளங்காது. கூமட்டத்தனமா கொங்கத்தனமா இருடா முடிஞ்சு. அல்லாஹ் நாடினால் எல்லா குற்றங்களையும் மன்னிப்பார். அல்லாஹ் நாடினால் எல்லா குற்றங்களையும் மன்னிப்பார். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்போரை ஒரு காலம் மன்னியான். அவர்கள் இடம் நரகமே. எந்த குற்றம் பண்ணாலும் அல்லாஹ் மன்னிப்பாராம். ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களை ஒருபோதும் மன்னியான். இணை வைக்கிறதுனா என்னன்னா நேத்து பார்த்தோம். அது அப்ப அவங்க இல்ல, இப்ப அவங்களுக்கு பதில் எல்லாம் இங்க வந்திருக்கு, அங்க வந்திருக்கு, அவர் இதை எடுத்து அப்படி சொல்றாரு, அது மொத்தமே இங்கதான் இறங்கி இருக்குன்றாங்க பாருங்க. அதுதான் இணை வைக்கிறது. இந்த பாவத்துல, இந்த பாதகத்துல, அதை பாதகம்னே சொல்லுவேன் நான். இந்த பாதகத்துல நாம நம்ம செவியும் படக்கூடாது, நம்மளோட அந்த பார்வையும் படக்கூடாது, நம்ம அந்த வாசனையும் நம்ம தேகத்துல படக்கூடாது. பட்டா அதுவே பாவமா நம்மள கவ்வும். இது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமா பாத்துக்கணும். முழிக்க கூடாது. வேதாக மக்களை அதிபராகிய நம் தெய்வம் அவர்கள் அருளிச் செய்துள்ள வேத பாடல்களை ராகம் மாறாமல் பாடுவதன் அவசியம் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நம்ம தெய்வத்தோட அந்த அவங்க இறக்கி வச்ச வேதாந்தத்தை நாம ஓதும் போது அந்த அவங்க வச்ச அந்த சந்தம் அது மாறக்கூடாதுன்றது போன தடவையும் கொஞ்சம் பேசணும். ஆனா ரொம்ப விரிவா நம்ம பேசல. அது ஏன் மாறக்கூடாது? அதாவது சில பேர் நேத்து கூட சேர்த்து கேட்டாங்க, யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு குரல் வரல அப்படின்னா, அந்த ராகம் வரல என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் வராது. வரலன்னா என்ன முடியும்னா அதுக்குதான் மான்மியத்துல சொல்றாங்க. வீரகோ வசதராயர் அவங்க தீர்க்க தரிசனமா இதை ஓதியும் கேட்டும் வருபவர்கள். உனக்கு ஓத முடிஞ்சா ஓது, அதே மாதிரி இல்லையா ஓதுறத கேளு, ரெண்டுத்துக்கும் ஒரே பலன். அதனால அதுல ஒண்ணும் மாத்தம் இல்லை. அப்படி அந்த சந்தத்தோட நாம பழகிறது முக்கியம். பழகிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி சில பேருக்கு வந்துடும். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் என்ன ரொம்ப அந்த காலத்துல இருந்து சங்கீதம் பயந்து சும்மா முறைப்படி பாடினவங்கள ஒண்ணும் தெரியாது. சங்கீதம்னாக்க ஆனா அவனா தெரியாது. தெய்வம் பழக்கி கொடுத்த அந்த சந்தத்துல அப்படியே பழகிக்கிட்டோம், அவ்வளவுதானே தவிர்த்து இதுல சங்கீத ஞானம் யாருக்குமே கிடையாது. அது அந்த ராகம் தாளம் மேளம் யாருக்கு தெரியும்? ஒன்னும் தெரியாது. எல்லாமே ஒரே மேளம் தான், நமக்கு ஒரே தாளம் தான், ஒரே ராகம் தான். அதனால தெய்வம் என்ன பழக்கி கொடுத்தாங்களோ அதை நம்ம பழகிக்கிட்டோம். அதே மாதிரி அந்த அந்த வாய்ப்பு உள்ளவங்க அதை பழகிக்கலாம், அது தப்பிதான் கிடையாது. அந்த வாய்ப்பு இல்லாதவங்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம். அந்த சந்தத்தோடு ஓதக்கூடிய இன்னொரு சகோதரன் இருக்காங்களே, அவங்க சொல்றதை கேட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அந்த இதுல வரும். இந்த ஜீவன்ல போய் அது எப்படி ஒட்டணுமோ அந்த ஒட்டுற அளவுக்கு தெய்வம் அந்த சந்தத்தை வச்சிருக்காங்க. அதை அப்படியே மாறாத நம்ம செஞ்சோம்னா பலன். அதுக்கு அவங்க நம்ம ஐமணி பொதியில சொல்றாங்க, ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி, ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி, உலகவர்க்கு சந்தமதில் எடுத்தே நீங்கள். உலகவருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கலாமே தெய்வம், அதுவும் ஒத்து வரும் இல்லை. ஆனா உலகவர்க்கு சந்தமதில் எடுத்தே நீங்கள், நான் வச்ச சந்தத்துல நீ அதை எடுத்து சொல்லுடாங்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு போய் தைக்கும். உலகவர்க்கு சந்தமதில் எடுத்தே நீங்கள் இன்றுலகோர், அது சொன்னது அன்றுலகோருக்கு. ஆனா அன்றுலகோருக்கு சொன்னாங்க. ஏன்னா இன்றுலகோருக்கு அது போய் சேரணும்.
இன்றுலகோர் வாக்கு மனம் மலம் போடிய, இன்றுலகோர் வாக்கு மனம் மலம் போடிய. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப படிச்சவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, ரொம்ப வசதியானவங்க இருப்பாங்க, வல்லபமுடையவங்க இருப்பாங்க, ரொம்ப ஐஸ்வர்ய அதாவது அந்த ஒரு செல்வாக்கு உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஐயா இதெல்லாம் என்னக்க ஒத்துக்குவாங்களா? அந்த ஒரு வேகம் இருக்கும் இல்ல, அந்த ஒரு வாக்கு மலம் இருக்கும், அப்புறம் அந்த மலத்துல அது ஆணவம் இருக்கும், கண்மம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நமக்கு அப்படித்தானே இருந்தது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் அதை ஒட்டணும்னா இந்த சந்தத்துல எடுத்து சொல்லணும். அப்ப அது என்னவாதான்னா அந்த வாக்கு மன மலம் எல்லாத்தையும் பொடி வைக்குதான். அது அவங்க செயல். இது எடுத்து சொல்றவரோட இது இல்ல, அவங்க உத்தரவுக்கு அதை எடுத்து சொல்லும் போது அது நடக்குது. இது எப்படி போல அப்படின்னா, ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு, போட்டு நம்மளோட அந்த உள்ள கோட் நம்பரை போட்டு கையில கொடுத்துறாங்க, மணி கையில கொடுத்துறாங்க. நேரா மணி நேரா இது ஐசிஐசிஐ பேங்க்ல போயிட்டு அந்த கார்டை உள்ள விட்டவொன்னு அவரு கேக்குது, ஒரு பாஸ்வேர்டு கேக்குது. அவருக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாஸ்வேர்டு அவர் போட்ட உடனே அவர் கேட்கிற 5000 ரூபாயா கொடுக்குது. வேற யாருன்னா போட்டா கிடைக்குமா? அதுல கிடைக்காது. அதுபோல தெய்வத்தினோட திருவருள் நமக்கு வேணும். அவங்க இன்னைக்கு திருமேனி தாங்கி நம்ம கண்பார்க்க இல்லையே தவிர்த்து வான்கண்ணி விராட்டவத்துல இருக்காங்க. அப்ப அவங்க திருவருளை யாரு ஒன்னா பெறலாம். நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம்னு சொன்னாங்க. அப்ப அந்த நம்பிய பேருக்கு அந்த திட்டத்தை அவங்க வச்சிருக்கணுமே. இதுதான் திட்டம். அந்த சந்தமதில் நீங்க அவள் எடுத்து சொல்லும் போது அந்த வாக்கு மனம் மலம் பொடியுது. அதையும் எப்படி சொல்லணுமானா, குன்றேறி குன்றேறும் தணிகையரின் எடுத்து அப்படி சொல்லிவிடக்கூடாது. அண்ணா வாங்கினா எல்லாம் வாங்க வாங்க, நான் தெய்வத்தை பத்தி சொல்றேன் அதெல்லாம். குன்றேறும் தணிகையரின் சுதனாம் எங்கள் குருமார்க்க நாதரிட பாதம் போற்றி. தெய்வமே, இந்த மாதிரி எங்களை பேசத்து கூப்பிட்டுருக்காங்க. தெய்வமே, உங்க திருநாமத்தை எடுத்து பேச போறோம், உங்க திருநாமத்தினோட சிறப்பை சொல்ல போறோம், உங்க திருவாக்கு எடுத்து பேச போறோம். தெய்வமே, எங்க நாவல நின்று என்ன இதுல எதுவும் பிசகு இல்லாத அந்த கேட்கக்கூடிய ஜீவனுக்கு அந்த ஜீவன்ல போய் தைக்கிற அளவுக்கு எங்களை நெறிப்படுத்தி இதை உத்தரவு கொடுங்க தெய்வமே. கேட்டுக்கிட்டு இதுதான் சட்டம் அவங்க வச்சது, அப்படி சொன்னோம்னா அது போய் செய்யணும். இதுல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நாங்க பிஹெச்எல் இருக்கிறதுல 14,000 பேர் 15,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல குறைஞ்சது எனக்கு ஒரு 5,000 பேர் 6,000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா க்ளோஸா உள்ளவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த 100 பேர்ல 5 பேர் தான் இது என்னன்னு கேட்டேன். பழகுவாங்க, எல்லாம் ரொம்ப பிரியம். அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் நல்லதுக்கு நம்மள கூப்பிடுவாங்க, கெட்டதுக்கு வரமாட்டோம்னு தெரியும், நல்லது எது இருந்தாலும் கூப்பிடுவாங்க. என்ன அவ்வளவு பிரியமா இருக்கிறவங்க ஒரு 5 பேர் தான் இதை கேட்டாங்க. அந்த 5 பேர் 6 பேர் மொத்தம். அந்த 6 பேர்ல முதல்ல ஒருத்தர் இத கேட்டார். அவருக்கு நான் இத இந்த மாதிரி சொல்லல. அவர் ஏதோ ஒரு இதுல கேட்டாரு, நானும் ஏதோ ஒரு இதுல அவருக்கு இந்த மாதிரி தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லல. இப்ப அந்த ஆள் இல்ல, இதுல தொடரல, எங்கேயோ போட்டார். அதை நான் நினைச்சு சில நேரத்தில் வருத்தப்படுவேன். தெய்வமே, எனக்கு அந்த நேரம் இந்த புத்தி கொடுக்கலையே தெய்வமே. அதுக்கப்புறம் இந்த 5 பேருக்கு அவங்களை வேண்டிக்கிட்டு அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சுமே தவிர்த்து அந்த உத்தரவு வாங்காத நம்ம பண்ணல. அது அத்தனையும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே புடியா நிக்குது, ஸ்ட்ராங்கா நிக்குது. யாரு இப்ப நம்ம நேற்று சொன்ன இல்லைங்களா, சிவபெருமானே கூப்பிட்டாரு, ஐயா நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. சோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி நம்ம யாருக்கு சொல்லணும்னாலும் அந்த ஜீவனோட தன்மையை பார்த்துக்கிட்டு அது நிலைச்சு நிக்குமா. ஏன் கர்த்தருடைய வசனத்தை வீணுக்கு வழங்காதேன்னு சொல்றாங்க. ஏன் இது நம்ம சொத்து இல்ல. நம்ம சொத்துனா 10 காசு யாருக்கு ஒன்னா கொடுத்துடலாம். இது அவங்க சொத்து, அவங்க சொத்து வீணடிக்கப்படாது. அதை வாங்குற ஒரு தலையும் இதை விட்டு மாறக்கூடாது, இதுல தப்பி போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு திடம் வேணும். அதுக்கு அந்த அந்த இது நல்லா சோதனை பண்ணி இது நிக்குமா, இல்ல போடுபோக்கா வருதா, இல்ல ஒரு மதிப்பு குதிப்புக்காக வருதா, இல்ல உண்மையிலேயே தன்னோட ஜீவனுக்கு இது தேடி வருதா அப்படின்றத பார்த்து தரம் பார்த்து கொடுக்கணும். இதுதான் பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடுன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. அதனால இது நமக்கு ஆசை இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி அப்புறம் மாமா மச்சான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது இது வாங்குதான்னு தெய்வ உத்தரவே என்னன்னா, யார் ஒருத்தரும் இத பத்தி நீ கேட்டு அவனுக்கு இதை நீ எடுத்து முதல்ல நூலை கொடுக்க கூடாது. முதல்ல எடுத்து சொல்லி அவங்க அதுல வாங்கி
தன்னோட ஜீவனுக்கு இது வேணும்னு அவங்களுக்கு ஒரு இச்சை வருது பாருங்க, அப்பதான் நீ சாலைக்கு கூட்டிட்டு வரணும்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. நான் இந்த இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த 5 பேருக்கும் 6 பேருக்கும் அந்த ஸ்ட்ராங்கா உள்ளவங்களுக்கு 4.5 வருஷம் கழிச்சு தான் ஒரே முதல் தடவை சாலை கூட்டு வந்து 4.5 வருஷம் கெஞ்சுவாங்க. இல்லை ஐயா, எங்க வீட்டுக்கு நீங்க எப்போ வேணா வாங்க, திறந்து வச்சிடுறேன். ஆனா இது எங்க வீடு இல்லை, இது ஐயனோட அவங்களோட வீடு. அவங்க வீட்டுக்கு அந்த சட்டப்பிரகாரம் தான் போகணும், அவங்க சொல்ற போது தான் போகணும். நம்ம இஷ்டத்துக்கு அங்க வேலை ஆகாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டுல இருந்துக்கலாம். ஆனா அங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிதான் கொண்டு வந்தேன். அது மாதிரி நீங்களும் அதை உங்களுக்கு 4 பேருக்கு நீங்க சொல்லுவீங்க, சொல்லும் போது அதை அந்த பழக்கத்துல கொண்டு வந்தேங்க. குன்றேறும் தணிகையரின் சுதனாம் எங்கள் குருமார்க்க நாதரிட பாதம் போற்றி, தென்திசையின் கைலாய ஔஷதத்தை தெளிந்தறிய உலகவர்க்கு செப்புவாமே. வேதம் ஏன் ஓதணும்? வேதம் ஓதுதல் மெய்வழி தொடரன்னு தெய்வம் சொல்றாங்க. ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு, அதுவும் தெய்வம் சொல்றாங்க. ஆனா ஓயாது வெறுமனே படிச்சா உணர்வு ஓங்குமா? ஓங்க. தெய்வ உத்தரவுக்கு நேத்து நம்ம பார்த்தோம், அந்த சத்திய உணர்வுடன் இது நம்ம தெய்வம் நமக்காக அவங்க பாடுபட்டு குடல் கருக எலும்பு இழக சம்பாதிச்ச ஜவத்தை என்ன பாமாலையா இறக்கி வச்சிருக்காங்க. இத அந்த உணர்வோட அந்த உயிர்ல ஒட்டி நாம வாங்கி ஓதணும். அதுதான் வேதம் ஓதுதல், அதுதான் பலன். இப்ப நாம வேதம் ஓதுதல்னு நம்ம மெய்வழியில சொல்றதை விட நாம இனி பழகிக்கிறது எப்படி பழக்கணும்னா, நம்ம மெய்வழிக்குள்ள வேதாந்தங்களை ஓதுறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். நானும் முன்ன வேதம் ஓதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இன்னும் அது மனசுல அது சரின்ற மாதிரி படல. வேதம்ன்றதுல தெய்வம் சொல்றாங்க சத்தும் இருக்கு அசத்தும் இருக்கு, ஆனா வேதாந்தத்துல சத்து மட்டுமே. அப்ப நம்ம வேதாந்தத்துல சத்து மட்டுமே, இதுல நீங்க எதையும் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இதுல சத்து இருக்கு அசத்து இருக்குன்னா சத்து எங்கன்னு பார்த்து தேடி அதை நம்ம பிரிச்சு பார்த்து அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே சத்து. ஒரு ஃபுட்டு சாப்பிடுறோம்னா அதுல சத்தும் இருக்கும் அசத்தும் இருக்கும், இது சத்து மட்டுமே. அந்த 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 உணவனோட எசன்ஸ் அதை கொடுத்துடுறாங்க. அதனால இது வேதாந்தம் அப்படின்னு நாம சொல்லி பழகிக்குவோம். மெய்வழியை பின்பற்றி வரும் மக்கள் அந்த ஊர்களில் கூடி வேதங்களை படிக்கும் வாராந்திர சபைக்கு ஏன் வர வேண்டும் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி அங்கேயும் நிறைய பேர் கேட்டாங்க, இங்கே கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் சபைக்கு வரணும்? தெய்வத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கதான் தெய்வம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னே இனிமேல் நாம மாற போறது இல்லைன்னு, எந்த காலத்தும் மாற போறது இல்லை, அது சத்தியம். அப்புறம் முடியல வீட்டிலே இருந்துட்டு நாங்க படிச்சுக்கிறோம், முடிஞ்ச போது சாலைக்கு வந்துக்கிறோம், அவங்க நினைவாவே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது சரியில்லைன்றது ஒரு கருத்து. என்னன்னாக்கா, இப்ப எல்லாருமே ஒரு மினிமம் ஒரு கிராஜுவேஷன் படிப்பு இருக்குன்னு வச்சுங்க. அந்த சப்ஜெக்ட் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறாங்கன்னா, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறாங்கன்னா, அதுல அந்த ஃபார்முலாஸும் அந்த தியரம் ஒர்க் அவுட் பண்ற அந்த ஒரு மெத்தட் இருக்குங்களா, இதெல்லாம் டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தாதான் நீங்க ஒரு ப்ரொஃபஸரா ஒரு காலேஜில் போயிட்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க, சர்டிபிகேட்லாம் இருக்கு. ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு அதை எடுத்து பாருங்க, கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஏன்? டச் இல்ல. இது எல்லாருக்கும் நமக்கு அந்த அந்த பரீட்சை முடிஞ்ச உடனே ஒரு 1.5 மாசம் 2 மாசம் லீவ் விட்டாங்களா, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ஊர் ஃபுல்லா போயிட்டு பார்த்துட்டு நமக்கு என்னென்ன வேலை இருக்கோ முடிச்சுட்டு திருப்பி அடுத்த செமஸ்டருக்கு எடுக்கும் போது எல்லாமே புதுசா இருக்கும். இது நாம அனுபவத்துல பார்த்தது. அது மாதிரி இந்த மெஞ்ஞானத்திலையும் அவங்க கிட்ட தொட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. அந்த 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 அவங்க கிட்ட அந்த ஒட்டு போயிடுச்சுன்னா, அந்த சைத்தான் சொன்னோம் இல்லைங்களா, அவனோட ஒட்டு அதிகமாயிடும். ரொம்ப இணக்கமா அவங்க தோல்ல கை போட்டு, அண்ணே நான் அப்பவே சொன்னேன்னே உங்களுக்கு, நீ இதுக்கெல்லாம் இவ்வளவு வசதியா வாய்ப்பா இவ்வளவு செல்வ சம்பத்தோட ராஜா மாதிரி இருந்தீங்கன்னே, நீங்க அதெல்லாம் விட்டு போட்டு சும்மா ஒரு பஞ்சகச்சத்தை கட்டிட்டு ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு எவனோ சொன்னான்னு கேட்டுக்கிட்டு என்ன அதை போயிட்டு ஏதோ சாலையில அங்க கூடாரம் குடிசை வச்சுக்கிட்டு அங்க காட்டுக்கு போறதுக்கு கூட வழி இல்லைன்னு
இப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்க இருந்தீங்களே, நான் எவ்வளவு தடவை உங்களுக்கு சொல்லி பார்த்தோம், நீங்க திருந்தலன்னு, இப்ப வேணா திரும்பி இங்க வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். இறுக்கி அணைச்சுவானம். அப்போ அந்த டச் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, இது கரண்ட் மாதிரி. இது கரண்ட் இருந்ததுன்னா அது அவன் தொட்ட உடனே ஷாக், ஓஹோ இன்னும் இருக்கு, இனிமேல் நம்ம அங்க போக கூடாது. சோ அவங்கிட்ட இருந்து நாம தப்பணும்னா இதுல ஒட்டு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப தெய்வம் என்ன சொல்றாங்க, டேய் 2 பேர் கூடி படிங்க. இப்ப சபையில சாலையிலேயே கூட படிக்கும் போது 2 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் படிக்கலாமே? இல்ல, ஆனா உத்தரவாதான் 2 பேர் சேர்ந்து படிக்கணும். வணக்கம் பண்றோம் 2 பேர் சேர்ந்து பண்ணணும். தோத்திரம் ஓதுறோம் 2 பேர் சேர்ந்து ஓதுறோம். அப்ப 2 பேர் ஏன் வச்சாங்கன்னா, அந்த 2 பேர் இருக்கும்போது தான் அவங்க அங்க இருக்காங்க. இப்ப நீங்க ஒத்த காலில் நடக்க முடியுமா? 2 காலம் இருக்கிறதுனால தான் ஒரு காலை பிடிச்சிக்கிறீங்க, ஒரு காலை எடுத்து வைக்கிறீங்க. அப்போ ஒரு காலை பிடிச்சிட்டு ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு 2 கால் வேணும், இல்லைன்னா நடக்க முடியாது. அதுபோல இதுல ஒட்டு இருந்துகிட்டே இருக்கணும், டச் இருந்துகிட்டே இருக்கணும். இதுல 24 மணி நேரத்துல எந்த அளவுக்கு இதுல எவ்வளவு நேரம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சம்பாத்தியம். அதனால இத சபை கூடி படிக்கிறதுன்றது, ரெகுலரா வார வாரம் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அதை தயவு செய்து விட்டு போடாதீங்க, அதை அப்படியே தொடர்ந்து வாங்க. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும் கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும். அந்த கோதுன்னு சொல்றாங்க. கோதுன்னாக்கா குற்றம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இன்னொரு அர்த்தம் அகராதியில் இருக்கு, ஆனா புழக்கத்தில் இல்லை. அது என்ன அப்படின்னா, நெறி தவறுகை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கோதுண்டா நெறினா இது மார்க்க நன்னெறி. மேவூரார் மார்க்க நன்னெறி மேவூரார் தங்களைன்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்போ அந்த நெறின்றது அவங்க வாக்கு. இந்த கூடி சங்கம் தேடலைன்னா, பாடி பாடி நாடலைன்னா, கூடி சங்கம் தேடலைன்னா, சங்கம்னா நேத்து பேசணும், எல்லாரும் குழுமி இருந்து அவங்களோட திருவாக்க ஓதி கேட்கறதுக்கு பாருங்க, அதுதான் சங்கம். ஒரு 10 பேர் கூடினா சங்கம் இல்லை. அந்த கூடி சங்கம் தேட தேட கோதருந்திரும்னா அந்த நெறி தவறுகை. இதை விட்டு ஒருத்தன் விலகிற மாதிரி இருந்து சைத்தான் கூட்டிட்டு போறான் அப்படின்னா, அந்த வழியிலிருந்து அவனை சைத்தான்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு இங்க சேர்க்கறது தான் இந்த சபை கூடுவதனோட செயல். தெய்வம் போகும்போதெல்லாம் கேட்பாங்க, ஏண்டா உங்க ஊர்ல எல்லாம் கூடி படிக்கிறீங்களா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூடி படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சபைன்றது இப்பதான் நம்ம புழக்கத்துல வச்சுக்கிட்டோம். தெய்வம் அவங்க சொன்னது உங்க ஊர்ல எத்தனை பேரா இருக்கீங்க? தெய்வமே நாங்க 30 பேர் இருக்கு. எல்லாரும் கூடி படிக்கிறீங்களா, கூடி நம்ம வேதத்தை படிக்கிறீங்களா அப்படின்றது தெய்வம் கேட்பாங்க. அப்ப கூடி படிக்கிறதுன்றது தான் அவங்க திருவிழா. அதை நாம நிலைநிறுத்திக்குவோம். அந்த இறை அச்சத்தை இப்போ கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு அண்ணாவுக்கு கொஞ்சம் முடியல, அவருக்கு இகத்துல கொஞ்சம் ப்ராப்ளம், ஒரு சிக்கல் இருக்கு. அதனால அந்த தூல கஷ்டத்தினால, அந்த குடும்ப கஷ்டத்தினால இந்த இறைவன் நம்ம தெய்வத்துக்கிட்ட வைக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு ஆனது கொஞ்சம் இறங்குதுன்னு வச்சுங்க. இப்ப நமக்கு ஒரு வயிற்று வலி சிவியரா இருக்குது, தெய்வத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க முடியல. ஏன்னா இந்த வயிற்று வலி மேலேயே தான் இருக்குதே தவிர்த்து தாங்க முடியல. அப்ப அந்த தெய்வத்து மேல வைக்கக்கூடிய எண்ணமானது மாறி போகுது. அப்ப அந்த எண்ணம் மாறும்போது அவருக்கு கூட இருக்கிற அந்த சகோதரர் அவர் நெறி தவறி போறாரு. அவர் போகும்போது அவரை கொண்டு இதுல நுழைச்சு அந்த அவங்களோட வாக்கு அதுல ஏற்றி அவங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்து அவங்களை அந்த கட்டுக்குள்ள அந்த பட்டிக்குள்ள இருக்க வைக்கிறது இல்லையா, இதுதான் பரோபகாரம். இதுக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாது. அப்ப அந்த செயலை செய்யறதுக்கு தான் ஒருத்தர் கூட்டி வச்சிருக்காங்க தெய்வம். நம் தெய்வம் அவர்கள் மெய்வழியை சேர்ந்த மக்களுக்கு என எடுத்து வைத்த உடை அலங்காரம் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். உடை அலங்காரம் நம்ம தெய்வம் நமக்குன்னு பிரத்யோகமா ஒரு உடை அலங்காரம் எடுத்து வச்சிருக்காங்க. வேஷ்டி பஞ்சலட்சம் கட்டி, இடக்கச்சி கட்டி, ரட்சிப்சரா அணிஞ்சு வரக்கூடிய ஒரு சட்ட திட்டம் வச்சிருக்காங்க. அது போட்டுக்கிட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். தட்டு வேஷ்டி கட்டி, அதாவது தட்டு வேஷ்டி கட்டுறவங்களை கலியன்னு மான்மியத்துல சொல்றாங்க. கலி புலம்பல்ல பாத்தீங்கன்னா தட்டு வேஷ்டி யாரு கட்டுறாங்களோ அவங்க கலியனுங்கிறாங்க. அப்ப நம்ம கலியங்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க கிட்ட போயிட்டு இருக்கோம், இப்போ அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப திருப்பி அந்த தட்டு வேஷ்டி கட்டி கலியன் கூட நாம இருக்கக்கூடாது.
ஆக நம்ம இதுல கூடி படிக்கும் போது அது அந்த ஒரு டிசிப்ளின் இங்க ஆல்மோஸ்ட் 95% கரெக்டா இருக்கு. மற்ற சபைகள்லாம் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கு. ஆனா அந்த 95% இன்னொரு 5% சேர்த்து நீங்க அந்த சதமாக்கிடுங்க. அது வந்து ஒரு ஒரு முன்ன எடுத்துக்காட்டா ஈரோடு சபை வந்து இருக்கணும். அதுன்றது என்னோட இது. அந்த பஞ்சகட்சம்ன்றதுக்கு ஏன் பஞ்சகட்சம் கட்டாது வெறுமனை இருந்து அவங்கள வணங்கினாக்கா அவங்கள தோத்திரம் பண்ணா ஒத்து வராதானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு அப்படின்னா, இந்த பஞ்சகட்சம்னா என்னன்றதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். பஞ்ச அப்படின்னா 5, கச்சம்னாக்கா கவசம். கவசம்னாக்கா இந்த கந்த சஷ்டி கவசம்னு படிக்கிறோம். கவசம்ன்றது என்னன்றது அகராதியில சொல்றாங்கன்னா, உன்னோட உயிரை காக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அதுதான் கவசம். அதுதான் கவசம். இப்ப இந்த பஞ்சகச்சம் கட்டும் போது பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு முடி போடுறோம், அது ஒரு கட்டு, ஒரு கச்சம். அடுத்தது என்ன பண்றோம், இந்த லெப்ட்ல இருந்து எடுத்து ஒன்னு இப்படி வைக்கிறோம், அது 2வது. அப்புறம் இது வந்து இப்படி எடுத்து இப்படி சொருகுறோம், அது 3வது. அதுக்கப்புறம் இங்கிருந்து எடுத்து இப்படி சொருகுறோம், அது 4வது. எடக்கச்சி கட்டுறோம் 5வது. 5 கச்சம். ஏன் தெய்வம் அதை எடுத்து வைக்கிறாங்கன்னாக்கா, இந்த பஞ்சபூதத்தான இந்த உடலானது அவங்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கு. அப்போ அவங்களோட ஆதிக்கத்துக்கு இது உட்படணும். அப்பதான் அவங்க அந்த பலனை நமக்கு அளக்க முடியும்னா அவங்க உத்தரவுக்கு நாம கட்டுப்படணும். அதாவது இந்த பஞ்சகட்சம் கட்டுறதுனால ஞானம் வந்துடாது. ஆனா தெய்வ உத்தரவுக்கு இந்த பஞ்சகட்சத்தை நாம கட்டினோம்னா அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்மளோட குறிக்கோள் என்ன, ஒரு வியாபாரத்துக்கு போறோம், லாபம் சம்பாதிக்கணும், அதுதான் குறிக்கோள். அது மாதிரி மெய்வழிக்கு எதுக்கு வந்தோம், நம்ம தெய்வத்தை சார்ந்து எவங்கிட்ட சாரக்கூடாது, தெய்வத்துக்கிட்ட போய் சார்ந்துடணும். அவங்க கொடுக்கிற அந்த பரிசை நம்ம வாங்கிக்கணும். அப்ப அந்த பரிசை வாங்கறதுக்கு அவங்க ஒரு பரீட்சை, ஒரு சட்டத்திட்டம் வைக்கிறாங்க. அந்த சட்டத்திட்டம் இப்ப 100 மீட்டர்ஸ் டேஷ் ரன்னிங் ரேஸ் ஓடணும், ஒரு பரிசு, ஒரு தங்க கோப்பை எடுத்து வைக்கிறாங்க. அந்த தங்க கோப்பை வாங்கணும்னா சரிங்க எனக்கு தங்க கோப்பை கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. அவங்க வைக்கிற அந்த சட்டத்திட்டத்துல நின்று அதுல ஓடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்க. அதே கோப்பை தான். அது மாதிரி அவங்க வச்ச சட்டத்திட்டத்துக்கு உத்தரவுக்கு நாம பணிஞ்சு அந்த ஒழுக்கத்துல நாம வந்தோம்னா அவங்க ஆசீர்வாதம் நமக்கு பூரணமாக கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க 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 நமக்கு இந்த மெய்வழியில நாம தலை வச்சதோட பலனானது நமக்கு லபிக்கும். அதனாலதான் இந்த உடை அலங்காரம் அதுல ரொம்ப நம்ம இதுவா இருக்கணும். அக்காமாரங்க எப்பவுமே இதை படிக்கும் போதும் ஓதும் போதும் அந்த தலைக்கு அந்த முக்காடு போட்டு இருக்கணும்ன்றது அவங்க உத்தரவு. அவங்க சன்னிதியில் இருக்கும்போது கூட பார்த்திருப்பீங்க நீங்க, எல்லா அக்காமாரும் முக்காடு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மேடையில பேசினாலும் சரி, வேற எங்க பேசினாலும் சரி, அக்காமாருங்க பேசுறாங்கன்னா முக்காடு போட்டுக்கிட்டு பேசுறது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அடக்கத்துல கலந்துக்கிறது. இப்ப மெய்வழியில தொடர்ச்சி என்னன்னா, தெய்வத்தை முதல்ல அன்றோம், அவங்க திருவாக்க கேட்கிறோம், அது முதல். மெய்வழியில கடைசி எதுன்னா, போய் மண்ணுக்கு அடியில போய் படுக்கையில படுத்துக்கிறது, அவங்க உத்தரவுக்கு படுத்துக்கிறது. இதுதான் மெய்வழியினோட கடைசி. துவக்கம் அவங்க திருவாக்க வாங்கிறது, முடிவு அங்க போய் படுக்கையில படுத்துக்கிறது. இதுதான் மெய்வழியில கடைசி. தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, ஒரு தலைக்கும் அவங்க எவ்வளவு தவத்தை போட்டு இந்த யமனனுகா பரிசுத்தத்தை நமக்கு அளக்குறாங்க அப்படின்றதுக்கு நம்ம அறிவுல, நம்ம குட்டையான இந்த அறிவுல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெய்வம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஆதியில இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்றது, அதாவது பிரபஞ்சம்னா இந்த உலகத்தை சொல்லல, இந்த பிரபஞ்சம் எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்கு, நம்மளது ஒரே ஒரு சோலார் சிஸ்டம். அந்த மாதிரி கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் உள்ளதுதான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை ஆதியில உண்டு பண்றதுக்கு அந்த கூடஸ்த பிரம்மத்துக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டது இல்ல. அந்த சக்தியை வச்சுதானே இத்தனையும் உண்டு பண்ணிருப்பாங்க. அந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த கூடஸ்த பிரம்மத்துக்கு, அந்த சக்தி ஒரு மனுத்தலைய யமங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு வேணுமா? அப்போ இங்க இருக்கிறது இந்த தலை, இத தலை கொடுத்து அந்த பரிசுவதத்தை பெற அந்த ஒரு தலையும் ஒரு பிரபஞ்சத்துக்கு சமமாகும். இதை நாம மறந்துடக்கூடாது. அவ்வளவு தவத்தை நமக்கு அள்ளி போடுறாங்க. இல்லன்னா இது ஆகாது, ஆகவே ஆகாது. காலன் என்ன யமகாலன் காலகாலன்
காலன் என்ன யமகாலன் காலகாலன் கதவடைத்தும் உள்நுழைவான் பூட்டு பூட்டு. அந்த கடைசி நேரத்துல சாவுடைய நேரத்துல அந்த 9 வாசலை பூட்ட பாக்குறாங்களாம். அவன் சக்குன்னு திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிருவானோ. அவன் என்ன உஷாரோட இருக்கானோ அதுக்கு உஷாருக்கு மேல கோடி கோடி மடங்கு உஷாரா நம்ம தெய்வம் இருந்து நம்ம பிள்ளை இவனை எடுத்துட்டோமே அப்படின்ற அந்த ஒரே இறக்கத்தினால அவனுக்கு மேல உஷாரா இருந்து அவன் திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க உள்ள பூட்டிடுறாங்களாம். பூட்டினா கூட அவன் திறப்பானான், அவங்கிட்ட சாவி இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட யமங்கிட்ட இருந்து காக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு தெய்வம் அவங்க தவத்தை போடுறாங்கன்றது நம்ம அறிவு கொண்டு புரிஞ்சிக்க முடியாது. ஆனா வார்த்தை அளவில் இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தவத்தை போட்டு நம்மளை ரொப்புறாங்க. அதனால அந்தனோட பலன் பாத்தீங்களா, ஜீவ பிரயாணம். அதுல நம்ம கேள்விப்பட்டோம், அங்க இருந்தோம், வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் அந்த பிம்பத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து நம்மளால முடிஞ்ச அந்த நாத ஒலிய, அவங்களோட வாக்கியத்தையும் அந்த ஒலிய அந்த ஜீவனுக்கு காதுல படும்படி சொல்லி அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அடக்கத்துல முடிச்ச பிறகு மண்மறைவு பண்ண பிறகு அங்க வணக்க பூர்த்தி செஞ்சு ஆலயத்துல நம்ம அதை பூர்த்தி பண்ணி தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வர வரைக்கும் நாம அதுல இருந்து செய்யணும். அந்த நேரத்துல வேற வேலையோ எதுக்காக வந்தோமோ அதை விட்டு போட்டு வேற எந்த வேலையோ அந்த நேரத்துல போய் ஞானம் பேசுறது, அந்த நேரத்துல போய் நூல் படிக்கிறது கூடாது கூடாது கூடாது. ஏன் அந்த நேரம் இது மாதிரி ஒருத்தர் அடக்கமாயிட்டாருன்னு தெய்வத்துக்கு உத்தரவு வந்த உடனே முதல்ல வணக்கத்தை நிறுத்த சொல்றாங்க, தரிசனையை நிறுத்த சொல்றாங்க. வந்தாக்க நம்ம என்ன முதல் வேலை என்ன, தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்கு போறோம். ஆனா தரிசனம் எல்லாம் அப்புறம் தான். முதல் அதை போய் பாடுறா, அதை போய் பாடுறாங்க. ஏன் அந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த சக்தியை அதுக்கு போட்டு ரொப்பி இருக்காங்க. அந்த சக்தி எவ்வளவு போட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது பரிசுத்தமா நல்ல முறையில அது நல்லடக்கம் பண்ணப்படலைன்னா அவங்களோட தவம் வீணாகுது. அதை பாக்குறாங்க. ஆகையினால நாம இந்த அடக்கத்துல நம்ம அந்த நேரத்துல அங்க இருந்தோம்னா அதுதான் முதல் வேலை நமக்கு. மீதி எல்லாம் ரெண்டாவது, பசி கூட அப்புறம் ஆரிக்கலாம். அதனால இத ரொம்ப ரொம்ப நம்ம காவந்தோட அதை ஒரு நினைவுல ஊனி வச்சு இது ஒரு நம்மளோட கடமை, நம்மளோட ஊழியம், நமக்கு தெய்வம் நம்ம இட்ட ஊழியம்ன்ற மாதிரி வச்சு அதை நம்ம செய்யணும். தெய்வ திருவுளம் கூடி பொருந்த முத்தி பேருரை தொடரும்.